வணக்கம்ங்கிற கருத்தை மக்களை இன்னைக்கு மீனை வச்சு பயங்கரமான முறையில் கஞ்சி குடிக்க போகிறோம். கிளாமரா இருக்கும் என்கிட்ட கஞ்சி கஞ்சியில கருவேப்பிலை மட்டும் வணக்கம் வச்சிருக்காங்களே பாரு மக்களே. நாக்கில் வச்சு ஒரு இழுத்து உருவப்படும். கெடுது ஒவ்வொரு நாள் ருசியா இருக்கு, ஒவ்வொரு நாள் ருசி இல்லாம போயிரு. எங்களுக்கு கிதக்குன்னு இருக்கு. இவர் வந்து ருசியா இருப்பாரா, நேற்று மாதிரியாவே இன்னைக்கு ருசி இல்லாம இருக்குமான்னு தெரியல. பாப்ப மக்களே, ஏமாற்றுமா சக்சஸா? சக்சஸ் ஏன் தெரியுமா, அவன் பாவனை பார்த்துட்டேன். சக்சஸ் அப்படி இன்னே மதக்கிறான் நேற்று மாதிரியே. சக்சஸ் மகளே. என்ன ஒரு மிஸ்டேக் ஆயிட்டுனா, தம்பிக்கார அவசரப்பட்டு தூக்கிட்டான். எழுத பொறுமையா வைக்கணும். அவர் வந்து காட்டுறான், அவனே மீனையும் காட்டுறான். அவர் அந்த கெழு சாப்பிடாதனால ஆள் அப்படி இருக்கான் ஒல்லியா. பார்த்துங்க மக்களே, பாருங்க இந்த பயிலோட பாருங்க, இந்த பயிலோட பாருங்க. என்னையே சொல்ல தேவையில்லை. அவன் என் தம்பிக்காரன் கெழு இருக்க மாட்டான். அதனால உடம்பு நீங்களும் கடல் மேலாம் கஞ்சி குடிச்சு வீடியோ போட்டிருப்பான். நீங்கள் கடைக்காரில் போட்டுருப்பாங்க. கரெக்டாக வரலங்களாப்ல. தம்பி எழுத எவ்வளோடா நீ போடா. காலையில கொடுத்தா அடைக்குது. பல அடப்புகளை தாண்டி உள்ள போகுது கஞ்சி. கல்லுத அவிக்காம விட்டானப்பா. கேட்டதப்பா நல்லா அவிச்சாடி மெல்லிசமாயிரும், கெட்டியா இருக்கு. ஓகே மக்களே, போனதுனால நமக்கு சாதகமாக போச்சு. இன்னைக்கு இந்த கிழங்கு தூக்குறோம் நம்ம. இந்த கிழங்கு சூப்பரா இருக்கு. எப்பவுமே கெழுது இப்படி இருக்கணும். பார்த்தாலே இப்படி நாக்கு ஊறணும். அப்ப உனக்கு மீனே சரி. இன்னும் பாதியை தின்னுட்டு பாதியை வைக்கிறேன். ஆகும் அடே, இது மெல்லிசம் அவஞ்சிருக்குடா. இதுக்கெல்லாம் அழகா அவஞ்சிருக்கு. ரொம்ப டேஸ்டாக இருக்கு. அண்ணன் வாயில இருக்கு. மீன் அப்படி இருக்கு பாருங்க. மல்லிகை மாதிரியா இருக்கும். நம்ம திருநெல்வேலி அல்வாயா அந்த மாதிரியா. அல்வாய்க்கு திருநெல்வேலி தானே தம்பி? அல்வாய்க்கும் திருநெல்வேலி அந்த மாதிரியா. மீன் அவுத்து திங்கிறதுக்கு பாம்பன் தான். நம்ம ஊர் தான், நம்ம தான். எப்படி நம்ம தான் இப்படி அவிச்சு அப்படி திங்கிறது. பயங்கரமா இருக்கு மக்களே. இந்த மாதிரியா வாரத்தில் ஒரு நாளாவது அவிச்சு வயிறு நிமிர்ற அளவுக்கு குடிக்கணும். எப்படி தம்பி? வயிறு நிமிர்ற அளவுக்கு. அப்பதான் பல கொரோனாலாம் நம்ம அட்டாக் ஆகாது. வந்தாலும் பக்கத்திலே இந்த காக்கா போல தள்ளி நின்றுக்கிறது. நம்ம பக்கத்தில் வராது பயந்துக்கிட்டு. இந்த காக்கா நம்ம பக்கத்தில் எப்படி வராதோ அது ஏன் நம்ம பக்கத்தில் வர மாட்டேங்குது? பயம். இவங்கிட்ட போனால் அடிச்சிருவாங்கன்னு சொல்லி. அந்த மாதிரியா நம்ம இப்படி கெழுத அவிச்சு தின்னோம்னு வச்சுங்களேன், எந்த கொரோனாவுக்கும் பயத்தை உருவாக்கிடலாம் ஈஸியான முறையில்.
கொரோனாவுக்கு பயத்தை உருவாக்கணும்னா ஒன்றுமே இல்லை. நீ சொன்ன கணக்குக்கு இந்த 7ஆம் அறிவுல டாங்கலி வந்து கண்ணை பார்த்து அப்படியே மேட்ச் பண்ணாப்லையே அந்த கதை தம்பி எந்த யாருக்குனாலும் முக்கியமாக இந்த கொரோனா மாதிரியா பெரிய யாரு இருக்குதா அவன்லாம் முறியடிக்கணும் அவனை பயத்தை உருவாக்கணும்னா இப்படி கெழுது அவிச்சு சாப்பிட்டு மக்களே பயங்கரமாக இருக்கும். ஆனால் இந்த எங்கள் ஊரில் மீன் ரொம்ப சீப்பாக கிடைக்கும் மக்களே. ஏய் எல்லா ஊர்லேயும் கெழுது கிடைக்கும், ஆனால் சில ஊருகள்லாம் ருசியாக இருக்கும் கெழுது. அதில் ஃபஸ்ட்டு ஊர் நம்ம ஊர். நம்ம ஊர் கடற்கரைக்கு வந்து வச்சுங்களேன் மறக்காமல் கெழுது வாங்கி சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப எல்லா மீன் ருசியாக இருக்கு, ஆனால் விலை கம்மியாக போகிற மீனில் அதிகமான ருசினா கெழுது தான். அதுவும் ருசி சாப்பிட்ற பொருள். ருசிச்சு ரசிச்சு விரும்பி அப்படி கொள்ள பிரியத்தோடு சாப்பிட்ற பொருள் மக்கள். ஆமாம், நாங்கள் வீடியோ காணி சொல்லல, உண்மையிலே உங்கள் உடல் வலு பண்ணணும்னா மீனை வச்சு முக்கியமாக நம்ம அந்த கெழுது மீன் பாருங்க, பானையை பாருங்க அப்படியே கருவேப்பிலையை போட்டு தம்பி மோர் மாதிரி இருக்கான், கஞ்சி மாதிரி வைக்கல. அதனால நாங்கள் வந்து ஊற்றிட்டு காட்டுறா தோசை போடுறா. ஓகே, அப்படி வேற லெவலில் இருக்கு மக்களே. பார்ப்போம், இதுபோல் நீங்களும் டெய்லி கஞ்சி மோரம் குடிங்க, மீன் அவிச்சு தின்னுங்கள், நோயிலிருந்து தற்காத்து கொள்ளுங்கள். டாக்டர் லட்சம் கொடுத்து செலவழிக்க வேண்டாம். ஆமாம், நோயில் விட்டு விலகிடலாம். இந்த மீன் சாப்பிட்டா அது வைத்தியம், அந்த மீன் சாப்பிட்டா எந்த வைத்தியம் இல்லை. எல்லா மீனும் சாப்பிட்டா மனசுக்கு திருப்தியாக. ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு வலு இருக்கு. ஆமாம், நம்ம ஒவ்வொரு மீனை இப்படி ஒவ்வொரு மீனையும் ஒவ்வொரு விதமாக திங்கிருந்துமா, அந்த மாதிரியே தான் கெழுது அவுத்திங்குது. ஓகேவா, இல்லை உங்களுக்கு அடையுது. வீடியோ கட் பண்ணுங்க. ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம கடை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம எல்லாம் கொடுக்க போகுது, அதனால் வேலை இருக்குது. நன்றி, வணக்கம், பாய், see you.